Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டயட் வச்சு எப்படி weight குறைக்கிறது, blood sugar குறைக்கிறது அப்படினு பாப்போம். வாங்க. நம்ம சாதாரணமா அரைக்கிற சப்பாத்தி மாவோட சில பொருட்களை சேர்த்து அரைச்சோம் அப்படினா நம்மளோட weight குறைக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல சர்க்கரை அளவு கூட்டாம இருக்கிறதுக்கும் நம்மளோட கெட்ட கொழுப்பை அகற்றி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உதவுது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். 800 கிராம் அளவுக்கு கோதுமை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். பட் இந்த 1 டீஸ்பூனுக்கு மேல சேர்த்தோம் அப்படின்னா மாவுல ஒரு லேசா ஒரு கசப்பு தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை அல்லது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இதுல. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திணை. திணை வந்து நம்மளோட பிளட் சுகரை குறைக்கக்கூடியது, அதனால அதை எடுத்திருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம். இது வந்து நீங்க வெள்ளை சோளம் வேணாலும் எடுத்துக்கலாம், சிகப்பு சோளம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து வெயிட் குறையறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல புரோட்டீனும் நிறைய இருக்கு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ். ஓட்ஸ்ல வந்து ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. கொள்ளு வந்து எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதனால இது எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி. பார்லி எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை அகற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இதுல இருக்கிற புரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம். இந்த சோளமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே நம்ம வெயிட் லாஸ்க்கும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம நம்ம எடுக்க போற இன்னொரு ஐட்டம் வந்து சீலியம் ஹஸ்க். நீங்க பொதுவா இசாப்கால் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க யூஸ்வலா வாங்கி சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடல்ல இருக்கிற கழிவுகளோட சேர்த்து இது நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி நம்ம குடல்ல இருக்கிற கழிவுகளோட சேர்த்து அதை வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அப்படிங்கறதுனால நம்மளோட பிளட் சுகரை ஏத்தாம நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காம இருக்கும். ஸோ இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோடையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் ராகியும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ராகி தனியா இல்ல. இந்த தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை லைட்டா களைஞ்சிட்டு நல்ல ஒரு துணியில போட்டு காய வச்சு, தனித்தனியா காய வச்சு கூட ஒன்னாக்கி நம்ம போட்டு மிஷின்ல அரைச்சு வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க கூட அளவுல அரைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே 80:20 அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% கோதுமையும் 20% இந்த பாக்கி இருக்கிற பொருட்களும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ 1 கிலோவுக்கு வந்து 800 கிராம் அளவுக்கு கோதுமையும் 200 கிராம் அளவுக்கு மற்ற பொருட்களும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மெஷின் வசதி இல்ல அப்படின்னா நீங்க கோதுமை மாவை தனியா வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சோள மாவு, ராகி மாவு, அப்புறமா வெந்தய பொடி எல்லாமே நமக்கு தனித்தனியா கிடைக்குது. நீங்க அந்த மாதிரி வாங்கியும் நீங்க இதோட சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஓட்ஸ், இந்த சோளம், இந்த திணை இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே அரைச்சிடலாம். பார்லி இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே கூட மிக்சியில அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். சோ நீங்க எப்படி உங்களுக்கு வசதியோ நீங்க அந்த மாதிரி செய்துக்கோங்க. இப்போ வீட்லயே நம்மளோட மல்டிகிரெயின் ஆட்டா தயார். இது பாக்குறதுக்கு நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். ஏன்னா நம்ம இந்த பார்லி, ஓட்ஸ், அந்த சீலியம் ஹஸ்க் அதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். இப்ப நம்ம ரெகுலரா செய்யற சப்பாத்திக்கு 1 கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டா சரியா இருக்கும். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அது சில நேரம் கொஞ்சம் கூடவே தேவைப்படும். சோ முதல் தடவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்து பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தடவைல இருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து பெரியவங்களுக்கானது, இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடுறதுக்கும் நல்ல கலர் வைக்கிறதுக்கும் எப்படி சப்பாத்தி மாவு அரைக்கணும், என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இந்த மாவுல நீங்க சப்பாத்தி, பூரி எல்லாமே நீங்க கோதுமை மாவுல என்னெல்லாம் செய்வீங்களோ அது எல்லாமே இதுலயும் செய்யலாம். பூரிக்கான லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நம்ம ரெகுலர் சப்பாத்தி 4 சாப்பிடுற இடத்துல இது நமக்கு 2 சாப்பிட்டாலே நல்ல வயிறு நிறையும். நல்ல காய்கறியோட கூட சேர்த்து குருமா, இந்த மாதிரி கூட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் கண்டிப்பா குறையும். குருமாக்கான ரெசிபி லிங்க், இந்த சப்பாத்தி பூரிக்கான சைட் டிஷ் லிங்க் எல்லாம் கூட நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.